குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் எப்படி போயிட்டு இருக்கு, அதோடைய பாதை, போகிற திசை, இவைகள் எல்லாம் கரெக்ட் தானா? இதெல்லாம் தேவையா மக்களே? ஒரு அரசியல் அறியாமையும் அரசியலில் அடிப்படை ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு தலைவரை, அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னன்னே தெரியாம, எதுக்கு ஓட்டு போடுறனே தெரியாம டிவிகே டிவிகே டிவிகேன்னு எல்லாம் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரு வார காலம் ஆகப்போகுது. இன்னும் விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து ஆட்சி கட்டிலில் அமர வைப்பதற்கான வேலையே இன்னும் ஸ்டார்ட் ஆகல. பாருங்க, அவர் வீட்டில் இருந்த மெட்டல் டிடெக்டர் அதையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்து நேற்று நைட்ல இருந்து அந்த கான்வாய், அதாவது அந்த போலீஸ் புரோட்டோக்கால், அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப மன உளைச்சல் ஒரு விஷயம் இல்லை. இதுக்குதான் சொல்றது, எந்த விஷயத்திலையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு பதிவிலும் நான் போட்டிருந்தேன். இங்கெல்லாம் நீங்க அதாவது இதுக்கு முக்கிய காரணம் பிஜேபி தான். அங்க மத்திய அரசு என்ன சொல்றதோ அதுதான் அந்தந்த மாநிலத்தினுடைய கவர்னர்கள் செய்வாங்க. ஓகே, இப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க உட்கார்ந்ததுக்கும் திமுக தான் காரணம், நீங்க எழுந்தாலும் திமுக தான் காரணம், நீங்க படுத்தாலும் திமுக தான் காரணம்னு விஜய் அவர்கள் மேடைக்கு மேடை பேசிட்டு இருந்தாரு. இப்ப பேச வேண்டியது தானே பிஜேபியை பத்தி. பிஜேபி எங்களை ஆட்சி அமைக்க விடமாட்டேங்குது அப்படின்னு எங்காவது பிரஸ் மீட்டை கூப்பிட்டு பேச வேண்டியது தானே. இனிமேல் பிரஸ் மீட்டை நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும் மிஸ்டர் விஜய் அவர்களே. அரசியல்னா சும்மா இல்லை. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில, எவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில தமிழக மக்களை ரொம்ப சொபஸ்டிகேட்டடா வச்சிருந்தாரு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மக்களுக்கும் இது தெரியணும், நீங்க தெரிஞ்சுக்கணும். விஜய்க்கு பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இது ஒரு பெரிய பாடமா இருக்கணும்.